அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு அருள் வரங்கள் மிகுந்த நாளாக தருகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே வளமை சேர்க்கின்ற நாளாக இருக்கின்றார். உங்களுக்கு இருக்கின்ற கவலைகள், துக்கங்கள், கண்ணீரை இந்த நாளிலே ஆண்டவர் மறைப்பவராக, அதை எடுப்பவராக இருக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். முழந்தாள் படியிட்டு உம்முடைய இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கேட்டு அதை பிறருக்கும் அனுப்பி கொடுத்து பிறரையும் ஆசீர்வாதமுள்ள மக்களாக, இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களாக இதை செய்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த நாளில் இவர்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 தீமோத்தேயு 4:16. 2 தீமோத்தேயு 4:16. நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருந்ததில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக என்று தீமோத்தேயுவுக்கு தூய பவுல் எழுதுகின்றார். அவர் முதலில் வழக்காடிய போது யாரும் பவுலுக்கு துணை வரவில்லை, அவருக்கு உதவவில்லை. அன்புமிக்கவர்களே, நீங்கள் இன்று பவுலை போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்களா? ஓரங்கட்டப்பட்டிருக்கிறீர்களா? தேவையில்லாத பேச்சுகளால் நீங்கள் காயப்பட்டிருக்கின்றீர்களா? இனி இந்த நபரை நம்பி பிரயோஜனமில்லை என்று நினைக்கின்றீர்களா? அன்புமிக்கவர்களே, எல்லோரும் கைவிட்டாலும் கடவுள் உனது தனிப்பட்ட வாழ்வில் உன்னோடு இருக்கிறார். அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகின்றது. ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். நான் தனிமரம் அல்ல, நான் தனிமையாக விடப்பட்டவன் அல்ல, நான் முத்திரை குத்தப்பட்டவன் அல்ல, ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்டவன் அல்ல. எல்லோரும் என்னை கைவிட்டாலும் கடவுள் என்னை கண்டிப்பாக கைவிட மாட்டார். பல சங்கடங்கள் மத்தியில் வாழ்கின்றாயா? பல கேள்விகள் மத்தியில் வாழ்கின்றாயா? பல வஞ்சகர்கள் பேச்சுக்கள் உன்னை தாக்குகின்றதா? பணத்தை கொடுத்துவிட்டு இதோ கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டு தனிமரமாய் நிற்கின்றாயா? கடவுள் உன் பக்கம் இருக்கின்றார். நான் தகர்ந்து போகாததற்கு காரணம் எனது பலம் அல்ல, எனது பணபலம் அல்ல, எனது படிப்பு அல்ல, எனது அந்தஸ்து அல்ல. மாறாக எனது கடவுள் என்னோடு இருக்கிறார். கடவுள் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? இன்று அன்புமிக்கவர்களே, இந்த இறைவசனத்தை பிடித்துக் கொள்வோமா? இதை முற்றன சிக்கன பிடித்துக் கொள்வோமா? ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். தனிமைப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டு ஓரங்கட்டப்பட்டவர்களை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.